அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் கிளப் சேனல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா தாமரை விவசாயம் பற்றி தான் பார்க்க போகிறோம். தாமரை விவசாயம் அப்படின்னு சொன்னோடனே சாதாரணமாக நீங்கள் நினச்சிக்காதீங்க. தாமரை விவசாயம் பார்த்திங்கன்னா 365 நாளும் நடந்துருக்கக்கூடிய ஒரு தொழில். இந்த தொழிலில் பார்த்திங்கன்னா 6 வகையான பொருட்கள் வருஷம் 365 நாளும் கிடைக்கும். அதாவது ஒரு சீசனில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சீசன்லாம் 3 பொருள் கிடைக்குது. வருஷம் 365 நாளும் பார்த்திங்கன்னா ஒரு 3 பொருள் கிடைச்சிருக்குது. மொத்தம் பார்த்திங்கன்னா 6 பொருள் தாராளமாக இதில் கிடச்சிட்டு இருக்குது. ஸோ இந்த 6 பொருளும் பார்த்திங்கன்னா மருத்துவ உலகத்துலேயும் பயன்படுத்துகிறாங்க, உணவு சம்மந்தமான பொருட்களையும் பயன்படுத்தி இருக்கிறாங்க. இந்த 6 பொருளையுமே பார்த்திங்கன்னா மருத்துவத்திலையும் பயன்படுத்துகிறாங்க, உணவுலையும் பயன்படுத்துகிறாங்க. அது இல்லாமல் இந்த 6 பொருளுக்குள்ளே 2 பொருள் இருக்குது. அந்த 2 பொருளை பார்த்திங்கன்னா துணிகள் உலகத்தையும் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதாவது நல்ல துணிகள் பயன்படுத்துறதுக்கு ஆயத்த ஆடை செய்கிற நிறுவனங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அதுலேருந்து 2 பொருளை பயன்படுத்தியிருக்காங்க. அது என்னென்ன பொருள் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்த்துக்கலாம். முதல்ல இந்த தாமரை விவசாயம் அப்படின்றது பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விவசாயம் தான். ரொம்ப சாதாரணமான ஒரு விவசாயம். நம்ம வரப்போ பார்த்திங்கன்னா 1 அடி இல்லடி 2 அடி மட்டும் உயர்த்திட்டு தாமரை விவசாயம் பண்ணோம்னா அந்த தாமரை விவசாயம் பார்த்திங்கன்னா உப்பு தண்ணியிலையும் சரி நல்ல தண்ணியிலையும் சரி எல்லா தண்ணியிலையும் விளையக்கூடியது தான். முக்கியமாக இருக்கிற பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா தானாகவே இந்த தாமரை எல்லாமே விளைஞ்சிட்டு இருக்கும். காரணம் பார்த்திங்கன்னா பறவை தான் காரணமே. ஸோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நீர்நிலைகள் அதில் எல்லாமே பார்த்திங்கன்னா பல வகையான தாமரைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அதில் நாம் பண்ணக்கூடிய இந்த விவசாயம் பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடிய தாமரைகள், அதாவது மொட்டு நல்லா பெருசாக இருக்கும் பார்த்திங்களா. ஆகாய தாமரை பற்றி நான் சொல்லலை, தாமரை பற்றி தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். சரி, அந்த தாமரை இருக்குல்ல, இந்த தாமரை விவசாயம்ன்றது ரொம்பவே ஒரு ஈஸியான ஒரு விவசாயம் தான். வரப்போ 1 அடிக்கு மட்டும் தூக்கிட்டு 1 அடியோ இல்லை 2 அடியோ மட்டும் நல்லா 4 பக்கம் இருக்கிற வரப்போ தூக்கிட்டு 1 அடிக்கு இல்லாட்டி 3/4 அடிக்கு தண்ணி எப்பயுமே நின்றுட்டு இருக்கிற மாதிரி பார்த்துட்டு, அதாவது கீழே சேராக இருக்கணும், அதுக்காக தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த சேராக இருக்கிற மாதிரி நம்ம பயன்படுத்திட்டு நாம் இந்த தாமரை விவசாயம் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஆகாய தாமரை பற்றி நான் சொல்லுங்க, நார்மல் தாமரையை பற்றி தான் நான் சொல்கிறேன். சரி, இந்த நார்மல் தாமரையில் என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குது, அது என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்றத ஒரு டீட்டெயிலில் பார்த்துலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா தாமரை விவசாயத்தை பொறுத்தளவு ஒரு 6 பொருள் பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்சிவான பொருள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த 6 பொருள் நீங்கள் மருத்துவ உணவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹை டிமாண்டான ஒரு ரேட்டில் கிடச்சிட்டே இருக்கும். அதாவது பாரம்பரிய வகைகளை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹை டிமாண்டான ஒரு ரேட்டில் போயிட்டுருக்கும். நார்மல் முறையில் நீங்கள் இந்த விவசாயத்தை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரேட்டில் கிடச்சிருக்கும். அதாவது நீங்கள் பண்ணுறது பார்த்திங்கன்னா 0 பட்ஜெட் விவசாயம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதுலேருந்து உங்களுக்கு லாபம்ன்றது ஒரு 10 பைசா கூட செலவு பண்ணாமல் ஒரு 100 ரூபாய் எடுக்கிறது நமக்கு லாபமாக. அந்த 100 ரூபாய் லாபன்றது 10 பைசா கூட செலவு பண்ணாமல் நம்ம அந்த 100 ரூபாயில் எடுக்கிறனால அந்த 100 ரூபாய் நமக்கு எவ்வளோ மதிப்புள்ள ஒரு பொருளாக இருக்கும். ஸோ அந்த ஒரு மதிப்புள்ள பொருள் மாதிரி தான் இந்த பொருள் நீங்கள் நினச்சிக்கோங்க. ஸோ வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தாமரையோட வேர் இருக்குது பார்த்திங்களா. தாமரையோட வேர்லேருந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே தாமரை வேர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஸ்நாக்ஸ் எல்லாம் தயாரிச்சிருக்காங்க. அதாவது அப்பளம் தயாரிக்கிறாங்க. அப்பளம் தான் தயாரிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டாலாம் கிடையாது. இந்த மெடிசனுக்கு தான் இது முக்கியமாக போயிட்டுருக்கு. தாமரையோட வேர்கள்லாம் முக்கியமாக பார்த்திங்கன்னா சீனா, இந்தோனேஷியா, வங்கதேசம் இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா தாமரை வேர்கள் அதிகமாகவே பயன்படுத்தியிருக்காங்க. இந்த தாமரை வேர்கள்லாம் வருஷத்தில் எந்தெந்த மாதத்தில் நம்ம கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏப்ரல்லேருந்து ஜூன் மாதம் வரையும் பார்த்திங்கன்னா இந்த தாமரை வேர்களில் நம்ம கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்க முடியும். இந்த தாமரை வேர்களை வச்சு பார்த்திங்கன்னா துணிகளும் தயாரிக்கிறாங்க, மருத்துவ பொருளும் நல்லா தயாரிக்கிறாங்க, உணவுப் பொருளும் தயாரிச்சிருக்காங்க. முக்கியமாக நீங்கள் உணவுப் பொருட்கும் மருத்துவ பொருட்கும் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை டிமாண்டான ரேட்லேயும் வாங்கிக்கிறாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா சைஸ் வாரியாக, கலர் வாரியாக, அப்புறம் பார்த்திங்கன்னா அதோட அந்த குவாலிட்டி வைஸ்லாம் பார்த்திங்கன்னா அதோட ரேட் எல்லாமே பார்த்திங்கன்னா கூடிக்கிட்டு போயிட்டே இருக்குது. அதாவது இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு நிலையான மார்க்கெட்டாகவே இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் நிலையானது அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் ரொம்ப அதாவது மட்டமான பொருள் அப்படின்னு நினச்சாதீங்க. ஃபஸ்ட் ரேங்க்கில் வச்சுக்கக்கூடிய பொருள் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த தாமரையோட வேர் தான். ஏன்னா அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா முக்கியத்துவம் இருக்குது. 2வது பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமரையோட விதைகள். இந்த தாமரையோட விதைகள் பார்த்திங்கன்னா பாப்கார்ன் மாதிரி நம்ம மக்கள் பொறிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க இன்றைக்கும். அது மட்டும் இல்லை, தாமரையோட விதைகள் பார்த்திங்கன்னா சித்த மருத்துவத்தில் ஒரு முக்கிய பொருளாக தான் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதாவது தாமரையோட வேரும் சரி, தாமரையோட தண்டும் சரி, தாமரையோட விதையும் சரி, இந்த சித்த மருத்துவத்தை பார்த்திங்கன்னா முக்கிய ஒரு மெடிசனாக தான் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த தாமரை விதையும் கூட பார்த்திங்கன்னா மருத்துவ ஃபீல்டில் பயன்படுத்திட்டு தான் இருக்கிறாங்க. சித்த மருத்துவத்திலையும் சரி, அலோபதிலையும் சரி, ஹோமியோபதிலையும் சரி பயன்படுத்தியிருக்கிற பொருள் தான். இது பார்த்திங்கன்னா சாதாரணமாக காளான் செய்கிற மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடலாம், பாப்கார்ன் செய்கிற மாதிரியும் செஞ்சு சாப்பிட்டுருக்கலாம், நார்மலாகவே செஞ்சு சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் தான். இது எந்த மாதத்தில் கிடைக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஜூலைலேருந்து அக்டோபர் வரை நமக்கு பார்த்திங்கன்னா இந்த விதைகள் நம்ம கிடச்சிருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தாமரை வேர் ஒரு வருஷத்தில் ஏப்ரல்லேருந்து ஜூன் வரையும் தாமரை வேர்கள் நமக்கு கிடைக்குது. அது மாதிரி தாமரை விதைகள் பார்த்திங்கன்னா ஜூலைலேருந்து அக்டோபர் வரை நமக்கு பார்த்திங்கன்னா இந்த தாமரை விதைகள் கிடைக்குது.
இப்போ நம்ம 2 பொருள் வந்து பார்த்துட்டோம். ஸோ ஒரு வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா 6 மாதத்துக்கு 2 பொருள் வந்து நமக்கு லாபம் கொடுத்துட்டே இருக்குது. 3ஆவது பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமரையோட கிழங்கு. இந்த தாமரையோட கிழங்கு அப்படின்னு வர்றப்போ வந்து பார்த்திங்கன்னா 90% தாமரை கிழங்குகள் வந்து மருத்துவ உலகுக்கு மட்டும்தான் போகுது. மிச்சம் இருக்கிற 10% கிழங்குகள் இருக்குது பார்த்திங்களா, அதாவது நார்மலான கிழங்குகள், நம்ம ஆற்றுல குளத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிற கிழங்குகள் வந்து விவசாயம் பண்ணாமல் சாதாரணமாக இடத்துல வளர்ந்த கிழங்குலாம் இருக்குல்ல, அந்த கிழங்குகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10% இருக்குது. அந்த 10% சாப்பாட்டுக்காக பயன்படுத்துகிறாங்க. ஸோ மருத்துவ உலகத்தில் பயன்படுத்துகிற ஒரு 3ஆவது பொருள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிழங்குகள். ஸோ தாமரை வந்து இந்தளவுக்கு இருக்குதா, தாமரை பற்றி நான் கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு நினைப்பீங்க. தயவுசெய்து நான் சொல்கிறேன், நீங்கள் தாமரையை பற்றி நீங்கள் மேலும் தகவல் வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கூகுளில் அடித்து பாருங்கள், இல்லை யூடியூப்லேயும் இருக்குது. யூடியூப்பில் நான் அடித்து பார்த்தப்போ வந்து பார்த்திங்கன்னா, அதாவது கூகுளில் வந்து இந்த தாமரை தண்டுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டு வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி மேலும் தகவல் கிடைக்குமா அப்படின்னு நான் செக் பண்ணி பார்த்தப்ப எந்த விதமான தகவலுமே கிடைக்கல. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குன்னு ஒரு தனியாக புக்கு வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது ஃபாரின்லேருந்து தான் வர வேண்டியது. ஒரு சின்ன புக்கு தான், 30 பக்கத்துக்கு உண்டான ஒரு புக்கு தான். அந்த 30 பக்கத்துக்கு உண்டான புக்கு இந்தியாவில் வந்து கிடைக்கல. ஸோ யூபையில் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். யூபையில் ஆர்டர் பண்ணதை வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்குது. ஸோ இன்னும் ஒரு இந்த வீக்குள்ளே வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். வந்துருச்சுன்னா அந்த 30 பக்கத்தையும் படிச்சுட்டு முடிஞ்சுன்னா அந்த புக்கவே கூட உங்களுக்கு பிடிஎஃபாக எடுத்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது வந்து நீங்கள் ட்ரைவில் இருக்கும். நீங்கள் ட்ரைவில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இங்கிலீஷில் தான் வருது. முடிஞ்சுன்னா அதை என்னால் தமிழில் பண்ண முடியாது. ஸோ ஓகே, நான் இங்கிலீஷ்லேயே பண்ணித்தரேன். நீங்கள் இங்கிலீஷ்லேயே பிடிஎஃபாக எடுத்து கூட நீங்கள் பண்ணிக்கங்க. ஸோ 3ஆவது பொருள் வந்து பார்த்திங்கன்னா கிழங்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல எக்ஸ்பென்சிவான உள்ள பொருள். மிச்சம் 3 பொருள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வருஷம் 365 நாளுமே கிடச்சிருக்கும். அதாவது தாமரை வேறு வந்து ஏப்ரல்லேருந்து ஜூன் மாதம் வரையும் கிடைக்கும்னு சொல்லிட்டேன். தாமரை விதை வந்து ஜூலைலேருந்து அக்டோபர் வரையும் கிடைக்கும்னு சொல்லிட்டேன். தாமரை கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரையும் கிடைக்கும். ஸோ மிச்சம் உள்ள 365 நாளும், அதாவது மொத்தம் 365 நாளும் கிடைக்கக்கூடிய மற்ற 3 பொருட்கள் என்னென்னா தாமரை இலை, தாமரை தண்டு, தாமரை பூ. இது 3மே வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஃபீல்ட்லேயும் போகுது, உணவுக்கும் போகுது. 2வது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம ஆன்மீகத்துக்கும் இந்த பூ வந்து பயன்படுத்துறதுக்கு தண்டும் பயன்படுது. பூ வந்து பார்த்திங்கன்னா மாலையை கோர்த்து போகிறாங்க, தண்டு வந்து பார்த்திங்கன்னா விளக்கத்திற்கு பயன்படுத்துகிறாங்க. இந்த தண்டுலேருந்து தாங்க அந்த பட்டு அப்படின்றது ஒன்று எடுத்துருக்காங்க. அதாவது நார்மல் பட்டை விட இந்த தண்டுலேருந்து எடுக்கிற பட்டு இருக்குது பார்த்திங்களா, அதாவது பட்டு பூச்சியிலேருந்து எடுக்கிற பட்டை விட இந்த தாமரை தண்டுலேருந்து எடுக்கக்கூடிய பட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு எக்ஸ்பென்சிவான ரேட்டில் வந்து போயிட்டுருக்குது. ஸோ அதை பற்றி நான் தனி வீடியோ கண்டிப்பாக நான் போடுறேன், கண்டிப்பாக போடுவேன், நான் மறக்கவே மாட்டேன். இந்த 3 பொருளுமே தாமரை இலையும் சரி, தாமரை தண்டும் சரி, தாமரை பூவும் சரி ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் அந்தளவுக்குலாம் எக்ஸ்பென்சிவாலாம் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 பொருளும், அதாவது தாமரை வேறு, தாமரை விதை, தாமரை கிழங்கு, இது எல்லாமே ஒரு 1000 ரூபாய்க்கு போகுதுன்னு நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த 1000 ரூபாய் ரேட்டுக்கு போகுதுன்னா அந்த தாமரை இலை, தாமரை தண்டு, தாமரை பூ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 300 ரூபாய் 400 ரூபாய் இந்த ரேட்டுக்கு போகக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இதோட எக்ஸாக்ட் வேல்யூ என்ன அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா 90லேருந்து 95% பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து விவசாயமே பண்ணலைங்க. அதனால தான் இதோட ரேட் என்ன அப்படின்னு தெரியல. ஆனால் ஃபாரின் ரேட் எல்லாமே நல்லா தெரியும். ஸோ அந்த ஃபாரின் ரேட்டை போட்டால் நம்ம என்ன கணக்கு கால்குலேட்டில் ஃபாரின் ரேட்டை பொறுத்து, நம்ம இருக்கிறது இந்தியாவில், ஃபாரினில் என்ன ரேட்டுக்கு போகுது, அங்கே என்ன ரேட்டில் வாங்குறாங்க விற்கிறாங்கன்றது நம்ம இங்கே போட முடியாதுல்ல. அதனால தான் ரேட்டு வந்து நான் கொடுக்கவே இல்லை. அடுத்த வீடியோவில் இந்த தாமரை தண்டு வச்சு பட்டு எப்படி உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு வீடியோ போடுறேன்ல, அந்த வீடியோலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதோட ரேட் எல்லாமே நான் கால்குலேட் பண்ணி போட்டுடுறேன். சில கவர்மெண்ட்டில் டேட்டாலேருந்து இதோட, அதாவது நம்ம பல்கலைக்கழகம் இருக்குது பார்த்திங்களா, அதாவது விவசாய ஆராய்ச்சி பல்கலைக்கழகம்லாம், அங்கேருந்து சில தகவல்லாம் எனக்கு தேவைப்பட வேண்டியது இருக்குது. ஸோ அந்த தகவல்லாம் நான் எடுத்துகிட்டேன். இதோட விதை என்ன ரேட்டுக்கு போகுது, இலை என்ன பர்பஸுக்கு போகுது, அதாவது இலை என்ன பர்பஸுக்குன்னா துணி பர்பஸுக்கு தான் போகுது. தண்ணி ஊற்றுனா அந்த தண்ணி வந்து உறிஞ்சிக்காமல் கரைப்பட்டால் அந்த கரையை வந்து உள்ளே ஏற்றுக்காமல் இருக்கக்கூடிய ஒரு பொருளை தான் அந்த இலையை வச்சு ஃபைபர் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஃபைபர்லேருந்து தான் ட்ரெஸ்ஸுன்ற ஒன்று வந்து ரெடி பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீர் புகா துணியும் கரை புகா துணியும் பயன்படுத்துறதுக்காகத்தான் இந்த இலையை வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ பூவும் தண்டும் என்னத்துக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி எக்ஸ்பென்சிவாக ஒரு வீடியோ தான், அது இந்த தாமரை தண்டை பற்றின ஒரு வீடியோ தான் நான் போடுவேன். சரி, இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கான ஒரு டீட்டெயில் எல்லாமே கொடுத்துட்டேன். நான் கொடுக்காத 2 டீட்டெயிலில் வந்து பார்த்திங்கன்னா என்ன தாமரை தண்டிலிருந்து பட்டு வந்து எடுக்கலாம், அது எப்படி எடுக்கலாம், எங்கே கொண்டு போய் சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்ற தகவலை இந்த வீடியோவில் நான் சொல்லலை. 2வது இப்போ நான் சொல்ல இந்த 6 பொருட்களுமே என்ன ரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்றத அந்த விலையை வந்து நான் கொடுக்கல. ஏன் அப்படின்ற காரணத்தையும் நான் சொல்லிட்டேன். ஏன்னா 95% பேர் இங்கே வந்து அந்த ஃபார்மிங் வந்து பண்ணவே இல்லை. ஸோ பண்ணுனா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிமாண்டாக இருக்கும் அப்படின்றது தான் என்னோடய வீடியோ. அது மட்டும் காரணம் கிடையாது.
இது வந்து பார்த்திங்கன்னா 365 நாளும் நீங்கள் ஒரு ஏக்கரில் இது நீங்கள் பயிர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 365 நாளும் 6 பொருள் வந்து உங்களுக்கு வந்து மாற்றி மாற்றி வருமானம் கிடச்சிக்கிட்டே இருக்க போகுது. அதாவது தென்னை விவசாயம், முருங்கை விவசாயம் இதுலேருந்து பார்த்திங்கன்னா வருஷம் 365 நாளும் நமக்கு கிடச்சிட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு இந்த தாமரை விவசாயத்துலேருந்து 365 நாளும் கிடச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு தொழில் தான் இந்த தாமரை விவசாயம் அப்படின்றது. கண்டிப்பாக நீங்கள் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறது வந்து எப்போயுமே ஒரு சாம்பிள் பண்ணி பாருங்கள் அப்படின்னு தான் சொல்லுவேன். உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் ஒரு தொட்டி வச்சு நீங்கள் பண்ணி பாருங்கள். அப்படி ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் டப்பாவோ இல்லை பிளாஸ்டிக் கவரை வச்சு அதில் நீங்கள் இப்போ தாமரை விதையை வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே கூட ஆர்டர் பண்ணுங்கள். அதை ஆர்டர் பண்ணி அதாவது வறுத்த விதைகள் இருக்கக்கூடாது, வறுக்காத விதைகள் கருப்பாக தான் இருக்கும். அதாவது நம்ம பன்னீர் திராட்சை இருக்குல்ல, அந்த பன்னீர் திராட்சை அளவுக்கே நல்லா கருகருன்னு இருக்கும். அந்த விதைகளை வாங்கி வந்து நீங்கள் போட்டு பாருங்கள். ஒரு செடியில் நீங்கள் வளர்த்தி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி 6 ப்ராடக்ட்டும் அதிலேருந்து வருதான்னு பாருங்கள். வந்துச்சுன்னா தயவுசெய்து நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா விவசாயத்தில் வந்து பயன்படுத்துகிறீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா விவசாயிகளுக்கு இன்றைக்கி இருக்கிற நம்ம விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வருஷம் 365 நாளும் பயன்படக்கூடிய ஒரு விவசாயம் என்ன அப்படின்னே அவங்களுக்கு தெரியல. நிறையா இருக்குங்க, எக்கச்சக்கமாக இருக்குது. ஒரு சில விவசாயிகளுக்கு தான் தெரியுது. அதாவது 100 பேர் இருக்கிறாங்கன்னா அது 10 பேருக்கு தான் தெரியுது, மிச்சம் 90 பேருக்கு அது தெரியறதே இல்லை. அப்படி ஒரு பொருள் இருக்குது அப்படின்னே தெரில. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நார்மலாக அந்த வயலில் அரிசி வந்து போடணும், மக்காச்சோளம் போடணும், கம்பு போடணும், இந்த மாதிரி ஒரு சில பொருட்கள் தான் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கே தவிர என்ன பொருட்கள்லாம் இருக்குது அப்படின்ற அந்த தேடலுக்கே அவங்க வந்து போகாமல் இருக்காங்க. அதுதான் பெரிய விஷயமாகவே இருக்குது. ஸோ அதை தேடி கண்டுபிடிச்சவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல பொருட்கள் வந்து கிடச்சிட்டே இருக்குது. அதாவது 0 பட்ஜெட் விவசாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தாமரை விவசாயம் அப்படின்றது ஒரு முக்கியமான விவசாயம் இருக்குது. நீங்கள் ஒரு டைம் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. அதாவது 0 பட்ஜெட் விவசாயத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வாட்டி நாம் வந்து முதலீடு போட போகிறது தான். அது வந்து பார்த்தோம்னா வருஷம் 365 நாளும் நமக்கு கிடச்சிட்டே இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான், ஒரு விவசாய முறை தான் வந்து பார்த்திங்கன்னா 0 பட்ஜெட் அப்படின்றது. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆரம்பத்தில் ஒரே ஒரு முறை தான் நம்ம வந்து செலவு அப்படின்றத பண்ண போகிறோம், உழைப்பு அப்படின்றத பண்ண போகிறோம் 0 பட்ஜெட் விவசாயத்தில். அந்த 0 பட்ஜெட் விவசாயத்தில் இந்த தாமரை விவசாயம் அப்படின்ற ஒன்று இருக்குது. அந்த 0 பட்ஜெட் விவசாயத்தை பற்றி தெரிஞ்சவங்க இந்த தாமரை விவசாயமும் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த பண்ணுறது யார் யார் அப்படின்றத கூட நான் கலெக்ட் பண்ணி அந்த தாமரை தண்டுலேருந்து பட்டு எடுக்கக்கூடிய வீடியோ இருக்குல்ல, அந்த வீடியோவில் நான் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.